பாஸ்டர் டிராவலில் இருக்கிறாங்க. மத்தியானம் 1 மணி போல் கோயம்புத்தூர் போய் சேருவாங்க. 19, 20, 21 3 நாட்கள் ஐபிஎல் ஆனுவல் அந்த வருடாந்திர ஒரு சபை கூடுகை ஊழியர் போதகர் மாநாடு நடக்கும். அந்த கூட்டத்திற்காக போயிருக்கிறாங்க. 3 நாள் முடித்து அப்புறம் மாமியார் அந்த ஆப்ரேஷன் பண்ணலாம். இன்னும் 1 வாரம் தங்கி 2 வாரம் கழித்து தான் பாஸ்டர் வருவாங்க. அவருடைய சுகத்திற்காகவும் டிராவலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம வசனத்திற்கு போவோம். எபேசியர் எழுதின எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். எபேசியர் 1:23. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, நல்ல காலை வேலைக்காய் பரிசுத்த நாளுக்காக ஓய்வு நாளுக்காக ஆண்டவரே மகிமையின் நாளுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காய் நன்றி. இந்த வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. பேசுகிற நான் அல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசுவீராக. அடிமை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவீராக. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு நீர் போதிப்பீராக. உடைய பலத்த கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய இருதயம், எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய யோசனை எல்லாம் ஒருமுகப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை தயார்படுத்துங்க ஆண்டவரே. உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசும். உடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே நம்ம பார்த்தோம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு. ஓகே, இன்னைக்கு இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால் நிறைவாகிய சபை. சொல்லுங்க, நிறைவாகிய சபை. சபையை ஆண்டவர் நிறைவாய் இருக்க ஆசீர்வதிக்கிறார். சபையை நிரப்புகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராய் இருக்கிறார். அப்ப சபையில என்ன இருக்கக்கூடாதுங்க? குறைவு இருக்கக்கூடாது. சபை என்பது பில்டிங் அல்ல, கட்டடம் அல்ல. நீங்களும் நானும் தான் சபை. நம்ம எல்லாரும் இணைந்து வருகிற, கூடி வருகிற இடம்தான் சபை. இந்த சபையில என்ன இருக்கக்கூடாது என்றால் குறைவு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் என்ன பண்ணுகிறாராம்? நிரப்புகிறார். அதுவும் நிறைவாகிய சரீரமான சபைக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். அவரே நமக்கு தலையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு என்னவா இருக்காருங்க? தலையா இருக்கிறார். நாம் சரீரமா இருக்கிறோம். இந்த சரீரமாகிய நிறைவாகிய சரீரமான சபை, நிறைவான சரீரமாகிய இந்த சபையை ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ள எந்த குறைவுமே என்ன பண்ணக்கூடாதுங்க? இருக்கக்கூடாது. வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த யோபு சொல்லுகிறார் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, உம்முடைய கூடாரத்திலே சமாதானம் உண்டாக காண்பீர், அதுல எந்த குறைவுமே இருக்காது என்று சொல்லி நம்ம யோபு 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மளை விசாரிக்கும் பொழுது நமக்கு என்ன இருக்காதுங்க? குறைவு இருக்காது. ஆனா இன்னைக்கு அநேக சபைகளிலே என்ன காணப்படுகிறது என்றால் குறைவுகள் இருக்கிறது. இன்னைக்கு அநேக இடத்துல என்ன உண்டுங்க? குறைவுகள் இருக்கிறது. அநேக ஊழியக்காரர் இடத்துலயும் குறைவுகள் இருக்கிறது. சபைகளிலே என்ன இருக்கிறது? குறைவுகள் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அநேகர் அதைவே பெரிதுபடுத்தி, இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரரை பத்தி இன்னொரு ஊழியக்காரர் அவங்களுடைய குறைகளை சொல்லி 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 அதை என்ன பண்ணிடுறாங்க? அதே பெருசா பேசி பெரிய பூதகமா வெடித்து இன்னைக்கு எல்லா இடத்திலையும் பேசக்கூடிய பொருளாக மாறுகிறது. அப்ப குறைவை காண மாட்டீர் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு அநேக இடத்துல என்ன காணப்படுகிறது? குறைவு இருக்கிறது. ஆனால் நாம் குறைகளை பேச வரக்கூடாது. நாம் எந்த ஊழியக்காரர்களை பற்றியும் என்ன சொல்லக்கூடாதுங்க? குறை சொல்லவே கூடாது. குறை சொல்லுகிறது யாருடைய வேலை என்றால் பிசாசினுடைய வேலை. குறை சொல்லுகிறது, குற்றப்படுத்துகிறது பிசாசினுடைய வேலை. பிசாசு எப்பொழுதுமே
ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளை பற்றி, ஊழியக்காரர்களை பற்றி, சபையை பற்றி என்ன செய்து கொண்டே இருக்கிறாங்க? குற்றம் சாட்டி கொண்டே இருப்பார். அப்ப நம்ம யாரையாவது பார்த்து குற்றம் சுமத்தினோமானால், குற்றம் என்று சொன்னோமானால், அது நம்ம யாருக்கு நம்ம சேவை செய்கிறோம்? பிசாசுக்கு சேவை செய்கிறோம். அப்ப நம்ம ஒரு கையை இப்படி நீட்டினோம்னா 3 விரல் நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீயும் தான் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாய்? தவறு செய்து கொண்டு இருக்கிறாய். அதனால யாரையும் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் குற்றப்படுத்தாதபடிக்கு நீங்கள் யாரையும் என்ன பண்ணாதீங்க? குற்றப்படுத்தாதீர்கள், குற்றம் சுமத்தாதீர்கள். மன்னிக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அவர்கள் ஒரு நிமிஷம் ஜெபித்து ஆண்டவரே இறங்கும் என்று சொன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிச்சிடுவார். அப்ப நம்ம தான் அந்த குறைவுக்குள்ளாக, நம்ம அந்த சாபத்துக்குள்ளாக மாறி விடுவோம். அதனால யாரை பற்றியும் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? குறைவு சொல்லவே கூடாது. அப்போ ஆண்டவர் நம்மளை என்ன விதத்துல விரும்புகிறார்? எல்லாவற்றிலேயும் நிறைவாய் இருக்க விரும்புகிறார். எல்லாவற்றினாலும் நிறைந்து இருக்கும்படி விரும்புகிறார். அவர் தான் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆலயத்துக்குள்ள வரும்போதே உங்களுடைய பாத்திரம் என்ன ஆகணுங்க? நிரம்பி வழியணும். ஆராதிக்கும் போதே உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியணும். அதனாலதான் நிசி கூட அந்த வார்த்தை சொன்ன, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை என்ன பண்ணுவேன்? நிரப்புவேன். அப்ப உங்க வாயை நீங்க நல்லா விரிவாய் திறந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது ஆண்டவர் நம்மை நிரப்புவார், ஆசீர்வதிப்பார், திருப்தியாக்குவார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள், என் வீட்டின் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். அப்ப ஆலயத்துக்குள்ள வரும்போதே ஆண்டவர் நமக்கு என்னத்தை கொடுக்கிறாருங்க? திருப்தி, நிறைவை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனா அநேகர் இன்னும் நம்ம அதை பெற்றுக்கொள்ளாமல் நம்ம என்ன பண்ணுகிறோம்? இருக்கிறோம். அப்ப நம்ம ஆண்டவருக்குள்ள வரும்போதே, ஆராதிக்க வரும்போதே நம்ம என்ன வரணுங்க? நான் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. என்ன பண்ணணும்? செலுத்தணும், அப்புறம் பெற்றுக்கொள்ளணும். கொடுக்கணும், அப்புறம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆராதனையில வரும்போதே நம்ம ஆண்டவருக்கு செலுத்துவதற்கு வருகிறோம், கொடுப்பதற்கு வருகிறோம். அப்புறம் நம்முடைய பாத்திரம் நிரப்பப்பட்டு நம்ம இங்கிருந்து என்ன பண்ணணுங்க? போகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நிறைவானது வரும் பொழுது குறைவானது என்ன ஆகுங்க? ஒழிந்து போகும். நிறைவானது, அப்ப நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நம்ம எதெல்லாம் நம்ம நிரப்பப்படணும்னா, நீங்க தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வரும்போதே அப்படியே பிரசன்னத்தினாலே நிரப்பப்படணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எங்க 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். நான் ஆலயத்திலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஆலயத்துக்குள்ள வரும்போதே உங்களுக்குள்ள என்னத்தை உணரணும்னா, தேவ பிரசன்னம், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அதை நம்ம ஒரு சிலையை வைத்தோ இல்ல ஒரு படத்தை வைத்தோ வணங்குவதற்கு நம்ம இங்க வரல. ஆவியானவரால் அவர் நமக்குள்ளே இருக்கிறார், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த பிரசன்னத்தினாலே நாம் நம்மளை என்ன பண்ணி கொள்ளணுங்க? நிரப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் இங்கிருந்து போகும்போது வெறுமையாய் போகக்கூடாது. நான் இங்கிருந்து போகும்போது நான் ஏதோ வந்தோம் ஏதோ போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்குள்ள வரும்போதே, ஆராதனைக்குள்ள வரும்போதே உங்களுக்குள்ள ஒரு தாகம் இருக்கணும். நான் இங்கிருந்து போகும்போது திருப்தியாய் போகணும், ஆசீர்வாதத்தோட போகணும், நீர் என்னோடு கூட பேசணும், உங்களுடைய பிரசன்னத்தினாலே நான் நிரப்பப்பட்டு போகணும். அல்லேலூயா. ஏதோ உட்கார்ந்து பார்த்து வேடிக்கை பார்ப்பாங்க பாத்தீங்களா? அந்த இதுல எல்லாம் பார்க்ல எல்லாம் உட்கார்ந்து அவங்க நடிக்கிறத டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு போறாங்கல்ல, அப்படி நான் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நமக்குள்ள என்ன வரணும்னா வாஞ்சை வரணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் வாசற்படியின் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் நான் அவர்களுக்குள்ளே வந்து அவர்களுக்குள்ள என்ன பண்ணுங்க? போஜனம் பண்ணுவேன், வாசம் பண்ணுவேங்கிறாரு. சகேவியை பார்த்து சொன்னார், நீ இறங்கி வா, நம்ம வீட்டில என்ன பண்ணணுங்க? தங்கணும். அப்ப உங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பிரசன்னத்தினாலே நீங்கள் என்ன பண்ண வேண்டும்னா நிரப்பப்பட வேண்டும். ஆனா பிசாசு எப்பவுமே என்ன பண்ணுகிறவன்னா வெறுமையாக்குகிறவன், சிதறடிக்கிறவன் என்று நாகும் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு மனிதன்கிட்ட ஒரு பிசாசு இருந்துதான். அந்த பிசாசு அவனை விட்டு போனதுக்கு அப்புறம் அது வனாந்தரத்துல அலைந்து திரிந்துட்டு அது தங்கறதுக்கு இடம் இல்லாதபடிக்கு மீண்டும் சரி எங்க மறுபடியும் அவங்ககிட்டயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசாசு என்ன பண்ணுதான்? வந்து பார்க்குமா. அந்த பார்க்கும்போது அந்த வீடு வெறுமையா இருந்தால், அந்த வீடு அலங்கரிக்கப்பட்டு அந்த வீட்டுல ஒரு காலியா இருந்தா, வெறுமையா இருந்தா,
அந்த வெளியே போன பிசாசு என்ன பண்ணுமா, மறுபடியும் வெளியே போய் அலைந்து கொண்டிருக்கிற மற்ற 7 பிசாசுகளையும் கொண்டு வந்து அந்த வீட்டுல வந்து மறுபடியும் குடியிருக்குமா அப்படின்னு சொல்லி வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல அந்த வார்த்தை வசனம் வருகிறது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத ஜாதியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். அப்போ ஒரு வீடு வெறுமையா இருந்தால், ஒரு வீடு அந்த வீட்டுல காலியா இருந்தால், நிரப்பப்படாமல் இருந்தால் அதுல என்ன ஆகும் என்றால், அந்த பிசாசு போய் 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து அதுல உட்புகுந்து குடியிருக்குமா. அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கு பிசாசு பிடிக்குமா நீங்க கேட்கலாம். ஆனா காலியா இருந்தா என்ன பண்ணுங்க, பிடிக்கும். காலியா இருந்தா, இருதயத்துல இடம் கொடுத்தா பிசாசு மறுபடியும் வருவான் என்று இந்த வசனம் சொல்லி. ஏன்னா யூதாஸ் காரியத்துக்குள்ள யார் வந்தாங்க, அப்பம் பிக்கிற நேரத்துல ஆண்டவர் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பிசாசு அவனுக்குள்ளே புகுந்தான் என்று வசனம் சொல்லுது. அவன் எந்திரிச்சு அங்கிருந்து போயிட்டான். அதே சமயத்துல இன்னொரு இடத்துலயும் நம்ம பார்க்கும்போது அனனியா சப்பிரால் அந்த சொத்துக்களை வித்துட்டு வர்றாங்க. ஆனா அந்த இருதயத்தை யார் நிரப்பிட்டா, பிசாசு வந்து நிரப்பிட்டான். ஏன் அப்படின்னா அவங்க இடம் கொடுக்குறாங்க. இடம் கொடுக்கும் போது பிசாசு மறுபடியும் வந்து அந்த இருதயத்துல இடம் பிடிக்கிறவனாய் இருக்கிறான். அதனால இங்க நம்ம பார்க்கிறோம், 7 ஆவிகளை கொண்டு வந்து உள்ள வரும்போது அவருடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அப்ப நம்ம இருதயமாகிய அந்த வீடு, அந்த இருதயமாகிய இது வந்து வெறுமையா இருக்கக்கூடாது. ஏதோ வந்தா ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு போறோம், நமக்கும் அன்றருக்கு சம்பந்தம் இல்ல வர்றோம், அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயமாகிய அந்த வீட்டுக்குள்ளாக தேவனுடைய பிரசன்னம் பரிசுத்த ஆவியானவர்னாலே நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட நீங்க கேட்கணும். ஆவியானவரே என்னை உடைய ஆவியினாலே என்ன பண்ணுங்க, நிரப்புங்க. மேல் வீட்டு அறையிலே 120 பேர் இருந்தப்போ ஒரு சிலர் மட்டும் பெறவில்லை, 120 பேர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இன்றும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய காலத்துல இருக்கிறார். பரிசுத்தவன் காலத்துல இருக்கிறோம், உப்பும் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. அதனால யாருடைய இருதயம் எப்படி இருக்கக்கூடாதுங்க, வெறுமை இருக்கக்கூடாது, வெறுமை இருக்கக்கூடாது, காலி இருக்கக்கூடாது. உங்கள் இருதயம் பரிசுத்த ஆவியினாலே என்ன பண்ணப்பட வேண்டுங்க, நிரப்பப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம வாசிக்கிறோம், 2:4 பார்க்கிறோம். 120 பேர் என்ன பண்ணப்பட்டாங்க, நிரப்பப்பட்டார்கள். வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, நிரப்பப்பட்டார்கள். இந்த அனுபவத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே என்ன பண்ணுங்க, நிரப்ப விடுங்க. அப்படியே 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலே என்ன பண்ணாங்க, நிரப்பப்பட்டாங்க. எப்ப நடக்குதுன்னா, அவங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பும் போது அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அதே 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, அப்படி 7ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய். 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய். அப்போ ஏதோ ஒரு தடவை நிரப்பப்பட்ட அனுபவம் அல்ல, ஒவ்வொரு முறையும் பரிசுத்த ஆவியினாலே என்ன பண்ணப்பட்டார்கள், நிரப்பப்பட்டார்கள். அவங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எதிராட்டு வந்தாங்க, விரோதித்தாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அப்படி பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுதுதான் அந்த இடம் அசைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப பிசாசும் நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, சில நேரத்துல இடம் கொடுத்தால் பிசாசும் தன்னுடைய வஞ்சகத்தினாலே இருதயத்தை நிரப்ப வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உங்கள் இருதயத்தை எப்படி வைக்க கூடாதுங்க, வெறுமை இருக்கக்கூடாது, காலி இருக்கக்கூடாது.
இருக்கக்கூடாது. அப்படி வெறுமையா இருந்தால் பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள். வசனம் சொல்கிறது எபேசியர் 4:37 பிசாசுக்கு என்ன பண்ணாதிருங்கள், இடம் கொடாதிருங்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பப்படணும், பரிசுத்த ஆவியினாலே நம்ம என்ன பண்ணப்படணுங்க, நிரப்பப்படணும். மூன்றாவதாக தேவ வார்த்தையினாலே நாம் என்ன பண்ணப்படணும், நிரப்பப்படணும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன இருக்கணுங்க, ஆண்டவருடைய வார்த்தை. நம்ம எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது, ஆனா அந்தந்த வாரம் கொடுக்கிற ஒரு 10 வசனத்தை மனப்பாடம் பண்ணலாமா, பண்ண முடியாதுங்களா? பண்ணலாம். இன்னைக்கு செய்தி கொடுத்தது அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்துடும். ஏன் மறக்கிறோம் தெரியுங்களா? அதை நம்ம ரிப்பீட் பாக்குறது இல்ல, அது எழுதி வைக்கிறது இல்ல, அதை நம்ம வீட்டுல போய் பாக்குறது இல்ல. அப்படி நீங்க எழுதி வைத்து நீங்க ஒரு முறை நீங்க வீட்டுல ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லாட்டி வர்றதுக்கு முன்னாடி பாஸ்டர் கேட்பாரு அப்படின்னு சனிக்கிழமையாவது நீங்க எடுத்து வாசிச்சு அப்படி நீங்க வந்தீங்கன்னு பாருங்களேன். தொடர்ந்து அந்த வார்த்தையை வாசிக்கும் போது அந்த வசனங்கள் உங்களால் நிரப்பப்பட்டாலே அதுல இருந்து ஆவியானவர் பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கு வைங்க, அது தண்ணிக்குள்ள வச்சோம்னா அது ஸ்பாஞ்ச் என்ன பண்ணிருங்க, அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும், அதுல தண்ணி இருக்கிறதே தெரியாது. அப்ப திடீர்னு அந்த ஸ்பாஞ்ச் அமுத்தும் போது என்ன பண்ணுங்க, அதுக்குள்ள இருந்து தண்ணி வரும். அதே போலதான் நம்ம இருதயத்திற்குள்ள அப்படியே வசனத்தால நம்ம நிரப்பப்படும் போது நமக்கு பிரச்சனை வரும்போதோ, நமக்கு வியாதி வரும்போதோ, நமக்கு கஷ்டம் வரும்போதோ, நம்மளை யாராவது தாக்கும் போதோ நமக்குள்ள இருந்து என்ன வரணுங்க, வசனம் வரும். அல்லேலூயா. இந்த வசனம் தான் நம்மளை உயிர்ப்பிக்க கூடியதா இருக்குது. இன்னைக்கு வேதம் படிக்கிறது ரொம்ப கம்மியாகிறது. ஏன்னா பிசாசு நம்முடைய நேரத்தை என்ன பண்ணி விடுகிறான், திருடி விடுகிறான். நேரம், அதிக நேரம் நமக்கு மொபைலுக்கு போய் விடுகிறது. இன்னைக்கு நேரம் போகிறதே தெரியறது இல்ல. மொபைலை எடுத்தாலே என்ன பண்றது இல்லைங்க, எப்படி நேரம் போகுதுன்னே தெரியல. அந்த மாதிரி இன்னைக்கு அநேகருடைய கைகளிலே வந்ததுனால இன்னைக்கு பைபிள் படிக்கிறதே இன்னைக்கு அநேகருக்கு இல்லாமல் போகிறது. அப்ப நம்முடைய இருதயம் வெறுமையா இருந்தா நம்ம யாருக்கு இடம் கொடுக்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். அப்ப இருதயத்தை வசனத்தினாலே நிரப்ப வேண்டும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்ப வசனம் இல்லாவிட்டால் அநேக நேரங்களிலே நம்ம வழி விலகி போவோம். கடைசி காலத்திலே கள்ள தீர்க்கதரிசனங்கள் வரும், கள்ள வார்த்தைகள், போதகங்கள் வரும், கள்ள உபதேசங்கள் வரும். அவர்களும் வசனத்தை கொண்டுதான் பேசுவாங்க. உங்களுக்குள்ள வசனம் அறியாமல் இருந்தா ஆமா நீங்க சொல்றது சரிதான் என்று சொல்லி அவர்களுக்கு செவி சாய்க்கக்கூடிய காலம் வந்துவிடும், வருகிறது, இப்பொழுதும் இருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்துவின் ஆவியின் கிரியைகள் இந்த உலகத்துல இப்பவும் கிரியை செய்கிறது. அப்ப வசனம் அறியாமல் இருந்தால், வசனம் உங்களுக்குள்ள இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஏமாற்றப்பட்டு போவீர்கள், நீங்கள் மோசம் போக்கப்பட்டு போவீர்கள், பிசாசு உங்களை வஞ்சிப்பதற்கு இடம் கொடுத்து விடுவீர்கள். அப்ப உங்கள் இருதயத்திலே எதையால நிரப்பப்பட வேண்டும், வசனம். நல்ல மனுஷன் இருதயத்திலிருந்து என்ன வருமா, நல்ல பொக்கிஷங்கள் வருமா. மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை வாசிக்கிறோம். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இப்ப நம்ம இருதயத்துல என்ன இருக்கணுங்க, பொக்கிஷம், வசனமாகிய நல்ல வார்த்தைகள், வசனங்களை இருதயத்துல இருந்தாதான் வாயின், இருதயத்தின் நிறைவினால் சொல்லுங்க, ஆமா, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசணும். அப்ப இருதயத்துல வசனம் இருந்தாதான் உங்க வாயிலிருந்து என்ன வருங்க, வசனம் வரும். இருதயத்திலே வசனம் இல்லை, அப்ப வாயிலிருந்து என்ன வருங்க, வசனம் வராது. வேற என்ன வரும், வசனம் வரும். எப்ப பார்த்தாலும் வசனத்தையே சொல்லிட்டு இருப்போம். எப்ப பார்த்தாலும் அந்த வார்த்தை இல்லாதனால நம்முடைய கவலைகளை சொல்லிக் கொண்டு இருப்போம், பயத்தை சொல்லிக் கொண்டு இருப்போம், விசனத்தை சொல்லிக் கொண்டு இருப்போம். நமக்குள்ள அந்த வசனம் இல்லாதபடியினாலே நாம் புலம்பிக் கொண்டிருப்போம். நல்ல மனுஷன் இருதயமாகிய அந்த இருதயத்திலிருந்து நம்ம இல்லாட்டி வீணான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்போம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நம்ம பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்ப நீங்க வசனம் பேசலீங்கன்னா நீங்க என்னத்தை பேசுவீங்க, வீண் வார்த்தைகளை நீங்கள் பேசிக்கொண்டிருப்பீர்கள். அந்த வார்த்தைகளை நம்ம ஆண்டவருக்கு என்ன கொடுக்கணுங்க, கணக்கு கொடுக்க வேண்டும். அதனால நீங்கள் வசனத்தினாலே என்ன பண்ணப்பட வேண்டும், நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. வசனம் இருந்தாதான் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயிப்பதற்கான ஒரு வல்லமையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு பிசாசை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள வசனம் நிரம்பி இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை சோதிக்கப்படி பிசாசு வரும் பொழுது இயேசு எப்படி ஜெயித்தார், வசனம் இப்படி எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே 3 முறை சொல்லுகிறார், எழுதி இருக்கிறதே.
அப்ப அந்த எழுதி இருக்கிற வார்த்தை கையில வச்சுட்டு போ பிசாசே போ பிசாசே போ பிசாசே என்ன சொன்னாரு சொல்லுங்களா? அவர் கையில பைபிள் இருந்ததா இல்லைங்களா? வேதத்தை இருந்தது. வேதாந்தத்தில் அப்பெல்லாம் அதிகமா எல்லாத்து கையிலும் இருக்காது, ஒரு சில முக்கியமான கையில் இருந்தது. வேதத்தை எடுத்து வச்சு வாசிச்சார். அப்போ அவர் வந்து இயேசுவின் நாமத்தினால போன்னு சொல்லி, இல்லாட்டி இந்த வசனத்தை வச்சு பைபிளை வச்சு போன்னு சொன்னாரா, இல்ல வாயில இருந்து வசனத்தை சொன்னாரா? சொல்லுங்க, வாயில இருந்து சொன்னார். அப்போ வசனம் இருதயத்தில் இருந்தபடியினாலே, வார்த்தையினாலே அந்த எப்படி எழுதி இருக்குது என்று சொல்லும் போது 3 முறையும் பிசாசு அவன் அந்த ஜெயிக்க அப்புறம் பிசாசு அவனை விட்டு ஆண்டவரை விட்டு ஓடி போய் விட்டான். அப்ப ஆண்டோடைய வார்த்தை நம்ம இருதயத்திலிருந்து வரணும், சொல்லணும். வார்த்தை இருதயத்திலிருந்து பேசும்போது சத்துருவை நம்ம என்ன பண்ண முடியுங்க? ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக தோல்வியே பேசுறாங்க அப்படின்னா இன்னும் அவங்களுக்குள்ள அந்த வார்த்தை என்ற பட்டயம் வரல. அல்லேலூயா. ஆவியின் பட்டயம் ஆண்டவர் இடத்துல சொல்ற வசனமாகிய பட்டயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க? எடுத்துக்கொள்ளுங்கள். வாயிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நீங்க சொல்லும் போது அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தை ஜீவனா இருக்கிறது, அந்த வார்த்தை ஆவியையும் ஆத்துமாவையும் உருவ குத்துகிறதாம். அல்லேலூயா. ஆத்துமாவையும் பிரிக்கிறது. நம்முடைய யோசனைகளை வகையறுக்கிற தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையினாலே நம்ம நிரப்பப்பட நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எடுத்தோடனே ஆண்டவர் நம்மளை வார்த்தையினால் நிரப்ப மாட்டார். நீங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். என்ன பண்ணணுங்க? ஆமா, நீங்க மொபைல் எடுத்து படிக்க கூடாது. எழுத்து வந்து பைபிள் எப்பவுமே வந்து மொபைல்ல படிக்கிறாங்க. அது நம்ம எங்கேயாவது டிராவல் போறோம், பைபிள் எடுத்துட்டு போக முடியல, அப்ப மட்டும் நீங்க எடுத்து படிக்கலாம். ஆனா எழுத்து வடிவில இருக்கிற, புஸ்தக வடிவில இருக்கிற இந்த வேதாகமத்தை கையில எடுத்து நம்ம வேதத்தை என்ன பண்ணணுங்க? குறைந்தது 5 அதிகாரமாவது நம்ம என்ன பண்ணணுங்க? வாசிக்க வேண்டும். இது வாசிக்கவே இல்லாட்டா எப்படி நம்ம இருதயத்திலே தேவனுடைய வார்த்தை நிரம்பும்? சொல்லுங்களேன். ஆண்டவர் அப்படியே தொப்புன்னு போட்டுருவாரா? இல்ல. அப்ப வசனத்தை நீங்கள் எடுத்து என்ன பண்ணணுங்க? வாசிக்க வேண்டும். இதை வாசிக்கிறவனும், இதை கேட்கிறவனும், இதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியம், அதிலேயே ஆசீர்வாதம் வந்துடும். அப்ப ஆண்டவர் நம்மளை என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்கள் வேதத்தை படிப்பதற்கு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குங்கள். ஆண்டவர் அதை எதிர்பார்க்க. நம்ம எவ்வளவு வேலைகள், எல்லா வேலைகளும் உலகத்துக்காக செய்யறோமே, நம்முடைய வயிற்றுக்காக எவ்வளவு உழைக்கிறோமே. ஆண்டவருடைய ஆத்மா, நம்முடைய உள்ளான ஆத்மாக்காக, உள்ளான மனிதன் பசியோட மெலிஞ்சு போய் இருக்கிறானே, அவனுக்கு ஆத்மாவுக்கு சாப்பாடு கொடுக்க நம்ம என்ன பிரயாசம் எடுக்கிறோம்? அப்ப வேதத்தை எழுத்து வடிவில் இருக்கிற புஸ்தகத்தை நீங்கள் கையில எடுத்து நீங்கள் ஒரு 1/2 மணி நேரத்தை ஒதுக்கி நீங்கள் படிக்கும் போதுதான் அந்த வார்த்தையானது நீங்கள் படிக்க 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 இப்ப ஒரு தீர்மானம் பண்ணணும். 1 வருஷத்துல 1 முறையாகிலும் நம்ம என்ன பண்ணிடணுங்க? வேதத்தை வாசித்திருந்தோம். 1 முறை 1 வருஷத்துக்கு வாசித்திருந்தா இதுவரைக்கும் எத்தனை முறை நம்ம வாசித்திருந்திருக்கலாம் இல்லைங்களா? ஆனா ஒரு ஊழியர் குறித்து கேள்விப்பட்ட, வருஷத்துக்கு 4 முறை வாசித்துருவாராம். வருஷத்துக்கு எப்படி வாசிப்பாருன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வருஷத்துக்கு 4 முறை வாசிக்கிறாருன்னா 3 மாசத்துக்குள்ள ஒரு புஸ்தகத்தை என்ன பண்ணிடுறாருங்க? முடித்திருக்கிறாரு. அவருக்கு வந்து வயசானவர் படிச்சுட்டே இருந்திருப்பாரு. ஃபுல்லா டைமா ஃபுல்லா படித்து ஒரு வியாதியுமே இல்லையா அவருக்கு. பாருங்களேன். அப்ப வேத வார்த்தை படிக்கும் போது, அந்த வசனத்தை படிக்க 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 ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப வசனத்தாலே நம்ம நிரப்பப்படும் பொழுதுதான் நீங்கள் உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை நீங்கள் ஜெயிக்க முடியும். அடுத்ததாக விசுவாசத்தினாலே நாம் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ண வேண்டும்? நிரப்ப வேண்டும். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்ப ஸ்தேவானை குறித்து நம்ம வாசிக்கும் போது அவன் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்திருந்தான். அல்லேலூயா. எதனால நிறைந்திருந்தாங்க? விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும். அப்ப உங்கள் இருதயத்துக்குள்ள இருந்து விசுவாசம் வந்தாலே என்ன வந்துருங்க? வல்லமை. அந்த ஸ்தேவானை குறித்து நீங்க வாசிக்கும் போது அந்த சபையில ஒரு பிரச்சனை வருகிறது. வயதான முதியவர்களை யார் கவனிப்பா? கிரேக்கரான முதியவர்களை யார் கவனிப்பா? யார் விசாரிப்பா? அப்ப அவங்க சொல்றாங்க, அப்போஸ்தலர் எல்லாம் முடிவெடுக்கிறாங்க, நாங்க ஜெபத்திலும் வசனத்தை போதிக்கிறது தான் எங்களுடைய நேரம் சரியா இருக்கு. இதற்கு ஒரு காரியத்தை செய்யலாம். 7 பேரை தெரிந்து கொள்ளலாம், அவர்களுக்கு இந்த வேலையை பொறுப்பை கொடுக்கலாம், பந்தி விசாரணை செய்வதற்கு. அப்ப அந்த 7 பேர் எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? வசனம் சொல்லுகிறது, 3வது வசனம், ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து
நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த யாருக்கு எந்த வேலை செய்யறதுங்க? பந்தி விசாரணை வேலை செய்வதற்கே எப்படிப்பட்ட தகுதியை அந்த அப்போஸ்தலர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஞானமும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த அப்படிப்பட்ட 7 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார்கள். அப்போ அந்த வேலை செய்வதற்கே என்ன தேவைப்பட்டது? பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும், ஸ்தேவான் வல்லமையினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய் இருந்தான். அப்ப இதெல்லாம் நம்ம நிரப்பப்படும் பொழுதுதான் நாம் என்ன பண்ண முடியும்னா நமக்குள்ள இருக்கிற அந்த வெறுமை மாறும், பிசாசுக்கு நம்ம இடம் கொடாமல் இருப்போம். விசுவாசத்தினாலே இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். நமக்குள்ள இருக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. அப்ப உங்கள் வாயில விசுவாசம், அப்ப அந்த விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னா வசனத்தை கேட்பதினாலே விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசத்தை நீங்கள் உங்கள் வாயினாலே அறிக்கை செய்யும் போதே அந்த அறிக்கையை ஆண்டவர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்றாரு. நீ என்ன விரும்புறையோ அது உனக்கு நடக்கட்டும் என்று சொல்றார். உன் விருப்பத்தின்படி உனக்கு நடக்கட்டும். உனக்குள்ள இருக்கிற எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கோ அந்த அளவுக்கு விசுவாசத்தின்படிதான் நமக்கு நடக்கும். அதனால பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டாரு எனக்கு எல்லாம் நடந்துருச்சு அப்படி அல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், இயேசு கிறிஸ்து எங்கேயுமே சொல்லல நான் விசுவாசிக்க எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின்படி உனக்கு நடக்கட்டும் என்று சொல்லல. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகும். அப்ப உங்களுக்குள்ள என்ன நிரம்பி இருக்கணும் அப்படின்னா விசுவாசத்தினாலே என்ன பண்ணணுங்க? நிரம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப விசுவாசத்தினாலே நிரம்பி இருக்கும் போதுதான் அற்புத அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். இங்க வாசிக்கிறோம், ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய். நிறைவு நமக்குள்ள என்ன வேணுங்க? நிறைந்து வல்லமையினால் நிறைந்த பொழுதுதான் அங்க அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. இப்ப விசுவாசத்தினாலே நிரப்பப்பட உங்கள் வாயிலாலே உங்கள் விசுவாசத்தை சொல்ல சொல்ல அதன்படியே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்ப சூழ்நிலைகளை எதிராக இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தில் எப்படி இருக்கணுங்க? வல்லமையுள்ள உறுதியா இருக்கணும். ஆபிரகாம் நம்புகிறதுக்கு ஏதுவே இல்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. விசுவாசத்தில் எப்படி இருக்கிறீங்க இல்லையம்மா? பலவீனமா இருக்கவில்லை என்று வாசிக்கிறோம். அப்ப விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தினார். இன்னும் நடக்கல, ஆனா விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தினான் என்று வசனம் சொல்லுகிறது. இப்ப விசுவாசத்தினால் நிறையணும். லாஸ்டா என்ன எதுல நிறையணும் அப்படின்னா துதியினாலே நிரம்பி இருக்கணும். என்ன இருக்கணுங்க? துதியினாலே நிரம்பி இருக்கணும். ஆபகுக்கின் புஸ்தகம் ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தேமானில் இருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார். அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. அவருடைய துதியினால் என்ன நிறைந்ததுங்க? பூமி நிறைந்தது. அப்போ பூமி எல்லாம் அவருடைய துதியினால என்ன பண்ணப்பட்டதுங்க? நிறைந்தது. நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர். ஆண்டவர் துதிக்கத்தான் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் உங்களை எதற்கு ஏற்படுத்தி இருக்கிறாருங்க? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை, நல்லா வசனம் சொல்றீங்க, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப ஆண்டவரை துதிப்பதற்கென்றே ஆண்டவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாருங்க? உலக மற்ற ஜனங்களிலிருந்து ஜாதிகளிலிருந்து வேறு பிரித்து இருக்கிறார். அப்ப நீங்கள் எதனால நிரப்பப்பட்டு இருக்கணும்? நீங்க துதியினால நிரப்பினாதான பூமியை ஆண்டவர் நிரப்புவார். சொல்லுங்களேன். இங்க பூமி எல்லாம் துதியால் நிரப்பப்பட்டுதான். பூமி எல்லாம் அப்படின்னா எல்லாரும் கர்த்தரை, சங்கீதத்துல வாசிக்கிறோம், பூமியின் குடிகளே கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அப்படின்னா ஒரு காலம் வரும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜாதிகளும் எல்லா ஜனங்களும் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி கர்த்தரை துதித்து பாடி கம்பீரமாய் மகிழ்வார்கள், கம்பீரித்து பாடுவார்கள். அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள எதனால நிரப்பப்பட்டு இருக்கணும்? இன்னைக்கு எத்தனை பேர் இடை நாட்களிலே திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் பாட்டு பாடி இருக்கிறீங்க? நன்றி, ரொம்ப நன்றி. பாடல் பாடி கர்த்தரை துதித்து இருக்கிறீங்க. அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா சண்டே போய் என்ன பண்ணாங்க? துதித்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதே ஆபகுக்ல 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது.
அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்திகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு சொல்லுங்களா, என் வீட்டுல ஒன்றுமே இல்ல, என் வீட்டுல ரொம்ப பிரச்சனை, வீட்டுல ரொம்ப கஷ்டம், என் வீட்டுல ரொம்ப கடன், என் வீட்டுல ரொம்ப சண்டை, ஏதோ பிரச்சனைகள், குழப்பமா இருக்கிறது, துக்கமா இருக்கிறது, நான் அழுது கொண்டு இருக்கிறேன், ஒன்றுமே இல்ல, நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி நீங்கள் முறுமுறுத்தா யார் வருவா? அப்ப அந்த துதி இல்லைன்னா யார் வருவாங்க? முறுமுறுத்தால் பிசாசு வரும். அப்ப ஒண்ணுமே இல்ல, என் வீட்டுல ரொம்ப கஷ்டம், பிரச்சனை, பாடு, வியாதி, எனக்கு ரொம்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் என்ன செய்வது? அப்பதான் அந்த ஆபகுக் சொல்லுகிறார், ஒண்ணுமே இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாட்டினாலும் உங்க வாயிலிருந்து என்ன வரணுங்க? ஸ்தோத்திரம் வரணும், துதி வரணும், பாடல் வரணும். பாடல்களை கற்றுக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணணுங்க? பாடல்களை பாடும் போதுதான் சத்துரு உங்களை என்ன பண்ண முடியாதுங்க. எங்க துதி இருக்கோ அங்க பிசாசு கிரியை செய்யவே முடியாது. நீங்க துதிக்க 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 உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருவின் கிரியைகளை ஆண்டவரே கட்டி போடுவார். அவன் சிதறடிக்கப்பட்டு போவான். துதிக்கும் பொழுதே நீங்களே பிசாசை சங்கிலிகளினாலே கட்டுகிறீர்கள். துதிக்கும் போது தடைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. துதிக்கும் போது உங்களுடைய எதிராளிகளுடைய திட்டங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. துதிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். துதிக்கும் பொழுது ஆண்டவர் இறங்கி வருகிறார். அந்த துதியினாலே நீங்கள் உங்களை என்ன பண்ணிக்கொள்ள வேண்டுங்க? நிரப்பிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த நிறைவு நமக்குள்ள வரும்போது ஆண்டவர் நம்மளை திருப்தியாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப தேவ பிரசன்னத்தினாலே என்ன பண்ணணுங்க? நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படணும், வசனத்தினாலே நிரப்பப்படணும், விசுவாசத்தினாலே நிரப்பப்பட்டு இருக்கணும், துதியினாலே நிரப்பப்பட்டு இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் 3 சபைகளை குறித்து 3 குறைகளை சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க பார்க்கும்போது எபேசு சபையை பார்த்து சொன்னார், எல்லாமே நல்லா பண்ற, ஆனா ஒரு குறை உனக்குள்ள இருக்கிறது. என்ன குறைவு சொன்னார்? நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு என்ன உண்டுங்க? குறைவு உண்டு என்று சொல்லுகிறார். அப்போ எல்லாமே நல்லா செய்தாங்க, பிரயாசப்பட்டாங்க, வசனத்தை படித்தாங்க, பொறுமையா இருந்தாங்க, கிரியை செய்தாங்க, எல்லாமே செய்தாங்க, பொறுமையா சகித்தார்கள். ஆனால் ஒரு குறைய ஆண்டவர் சொல்றாரு, உன் பேரில் எனக்கு நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு. அப்ப நம்ம இடத்துல என்ன குறையக்கூடாதுங்க? அன்பு குறையக்கூடாது. என்ன குறையக்கூடாது? அன்பு குறையக்கூடாது. அப்ப ஃபர்ஸ்ட் தேவன் பேர்ல வைக்கிற அன்பு, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரிடத்துல என்ன பண்ணணுங்க? அன்பு. அதே சமயத்துல மற்றவர்களோடு, பிறனிடத்திலே, குடும்பத்தாரிடத்திலே அன்புடையவர்களாக நாம் இருக்கணும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? அன்பை எதிர்பார்க்கிறார். ஆனா கடைசி காலத்துல எது தனிந்து போகும் தெரியுங்களா? அன்பு தனிந்து போகும். அக்கிரமம் மிகுதியாவதினாலே அன்பு தனிந்து போகும். அப்ப நம்ம இதுக்கு எச்சரிக்கையா இருக்கணும்னா நம்ம அன்பினால என்ன பண்ணிக்கொள்ளணுங்க? நிரப்பிக்கொள்ளணும். ஆண்டவரே, உங்களுடைய அன்பை விட்டு நான் ஒரு நாளும் பின்வாங்கி போகக்கூடாது. ஆண்டவரே, தேவ அன்பு எனக்குள்ள இருக்கணும். அது நான் முதல்ல எப்படி நான் அன்பு கூர்ந்தேனோ, எப்படி ஆலயத்துல ரட்சிக்கப்பட்ட போது நான் ஜெபித்தேனோ, வேதத்தை வாசித்தேனோ, எப்படி நான் ஓடி வந்தேனோ, ஆண்டுட்ட முதல்ல நான் எப்படி அன்பு கூர்ந்தேனோ, அந்த அன்பு எனக்கு இன்றும் எனக்குள்ள இருக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணுங்க? கேட்கணும். அன்பினாலே நிரப்பப்படும். இன்னைக்கு அநேக குடும்பங்களில என்ன இல்லைங்க? அன்பு இல்ல. கணவன் மனைவிக்குள்ள என்ன இல்ல? அன்பு இல்ல. வசனம் சொல்லுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள், அவர்களிடத்துல கசந்து கொள்ளாதிருங்கள். அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா கசப்புகள் வரும்னு அர்த்தம். கசப்பு இல்லாம எந்த குடும்பமும் இல்ல, இல்லைங்களா? எந்த குடும்பத்துல பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்ல. அப்போ ஆண்டோட வார்த்தை சொல்றது கசந்து கொள்ளாதிருங்கள். அப்படின்னா அன்பு கூறுங்கள். ஆண்டவர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்தது போல பிதா, அதாவது சபையை எப்படி இயேசு கிறிஸ்து நேசிக்கிறாரோ அதே போல ஒரு கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும், பிள்ளைகளை நம்ம நேசிக்க வேண்டும், ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்க வேண்டும், குடும்பத்தில் இருக்கிற தாய் பெரியவர்களை நேசிக்க வேண்டும். இன்னைக்கு வயதானவர்களை கைவிட்டு விடுகிறார்கள். சிலர் அம்மாவை மட்டும் நேசிப்பாங்க, மாமியாரை நேசிக்க மாட்டார்கள்.
அப்படி இருக்கக்கூடாது. எல்லாமே ஆண்டுடைய சமூகத்திலே நம்ம எல்லாரும் ஒன்று போல என்ன பண்ணணுங்க, நேசிக்கணும். அவர்களும் நமக்கு ஒரு தாய். அப்ப குடும்பத்துல எல்லாரோடு கூட எப்படி அப்படி அன்புள்ளவர்களா இருந்தாதான் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய சீஷர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். அப்ப குடும்பத்துல ஒருவருக்கு ஒருவர் நம்ம எப்படி இருக்கணுங்க, அன்புடையவர்களா இருக்கணும். சவுலை பாத்தீங்கன்னா, சவுல் தாவீதை மட்டும் பகைக்கல, அவருடைய மனைவியும் பகைக்கிறார், யோனத்தானையும் பகைக்கிறார். ஒரு முறை அந்த சவுல் தாவீது அந்த பந்தி விசாரணையில இல்ல. அப்போ சவுல் யோனத்தான் சவுலுக்கு தாவீதுக்கு சப்போர்ட் பண்ணனால சவுல் யோனத்தானை திட்டுகிறார். 2ஆம் இருமாப்புடைய மகனே அப்படின்னு சொல்லி திட்டுகிறார். அந்த திட்டுறதுல யார் உள்ள வந்துடுறா, மனைவி உள்ள வந்துடுறா. தாயை சேர்த்து அவன் மகனை என்ன பண்ணுகிறான், திட்டுகிறான். அப்போ சவுல் தாவீதை பல முறை ஈட்டியினாலே கொல்ல நினைக்கிறான். அதே சமயத்துல யோனத்தானே ஒரு முறை என்ன நினைக்கிறான், அவனுக்கு நீ சப்போர்ட் பண்றியா, அவன் போயிட்டான்னு சொல்லி என்கிட்ட சொல்லாம இருக்கிறியான்னு சொல்லி யோனத்தானை கூட அவன் என்ன பண்ணுகிறான், கொல்ல நினைக்கிறான். அப்ப குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன இல்லைங்க, அன்பு இல்ல. சவுலுடைய குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் மனைவியை நேசிக்கல, அவன் மருமகனை நேசிக்கல, மகனையும் நேசிக்கல. அப்ப அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒரு இது காரணம் என்ன தெரியுங்களா, தேவ ஆவியானவர் அவனை விட்டு விலகினான். சவுல்கிட்ட யார் இல்லைங்க, ஆவியானவர் இல்ல. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வந்ததாம். அப்ப பொல்லாத ஆவி வரும்பொழுதுதான் என்ன வருதுங்க, சண்டை வருகிறது. பொல்லாத ஆவி வரும்பொழுதுதான் ஒருத்தருக்கு விரோதமான ஒருத்தர் திட்டுகிறது, கெட்ட வார்த்தைகளை பேசுகிறது, என்ன சொல்றதுன்னா தவறாய் பேசுகிறது, அடிக்கிறது. அதெல்லாம் எதிர்த்து யாருக்கு இடம் கொடுக்கறதுனால, பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுக்கறதுனால. அப்ப அன்பு இருக்கிற இடத்துல என்ன வராதுங்க. ஏன்னா அன்புக்கு நல்ல ஒரு உதாரணம் என்ன தெரியுங்களா, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு பொறாமை கொள்ளாது, தீங்கு நினையாது, புகழை நாடாது, என்ன ஒழிந்து போனாலும் அன்பு என்ன ஆகாதுங்க, ஒழிந்து போகாது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இதுல அன்பே பெரியது அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்ப அந்த அன்பு கசப்பு நீங்க இடம் கொடுத்தா பிசாசு உள்ள வருவான், மன்னிக்காம இருந்தா பிசாசு உள்ள வருவான். மற்றவங்களை பற்றி தூசணமா பேசினா பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள். அப்ப அன்பினால நிரப்பப்படும் போது பிசாசு என்ன பண்ண முடியாதுங்க, வர முடியாது. அப்ப நீங்க அன்பினாலே நீங்க நிரப்பப்படணும். அதே சமயத்துல யோசேப்பை குறித்து நீங்க பாருங்க, அவங்க சகோதரர்கள் எல்லாம் யோசேப்பை பகைச்சிட்டாங்க, கொழியில தூக்கி போட்டாங்க, வித்துட்டாங்க. அவன் பல கஷ்டங்களை, கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் ஜெயிலையும் அங்கே இங்கே கஷ்டப்பட்டு அடிமைத்தனமா இருந்து இப்ப உயர்ந்த ஸ்தானத்துல வந்துட்டாங்க. அப்ப அவங்க அண்ணன்மாரெல்லாம் அங்க பஞ்சத்தினால தேடி வர்றாங்க. கிட்டத்தட்ட 5 முறை அவனுக்கு முன்பாக வணங்கி கும்பிடுறாங்க. வேதத்துல சொன்ன அந்த தரிசனத்தின்படியாகவே 5 முறை அண்ணன்மார்கள் எல்லாம் கும்பிடுறாங்க. அப்ப அப்பா இறந்துட்டாரு யாக்கோபு. அப்ப அண்ணன்மார்கள் எல்லாம் பயப்படுறாங்க, அப்பா இருக்கிற வரைக்கும் நம்மளை காப்பாத்தினாரு, இப்ப அப்பா இறந்து போயிட்டாரு, யாக்கோபு இறந்துட்டாரு. இப்ப அண்ணன்மாரெல்லாம் போய் மறுபடியும் கும்பிடுறாங்க. கும்பிட்டு நீங்க எங்களை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க, நீங்க எங்களை மன்னிச்சிடுங்க, நீ அப்பா இறந்த வரைக்கும் இது வரைக்கும் ஒருவேளை வறுமை வச்சிருக்கலாம்னு நினைச்சிட்டு இவங்க போய் கேட்கிறாங்க. அப்ப யோசேப்பு அழுதார் என்று வசனம் சொல்லுது. யோசேப்பு என்ன பண்ணாருங்க, அழுதார். நிறைய இடத்துல நீங்க படிக்கும் போது நமக்கு அழுகாச்சு வரும். ஒரு இடத்துல அவர்களை வெளிப்படுத்தும் போது அண்ணன்மாரெல்லாம் நிற்கும் போது யோசேப்புனால தன்னுடைய அந்த அழுகையை கட்டுப்படுத்த முடியல, எல்லாருக்கும் முன்னாடி போய் அழுக முடியல, ரூம்குள்ள ஓடி போய் அழுதாராம். ஏன்னா அவங்க இவங்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணாங்க. ஆனா இவர் நினைச்சா, ஏன்னா அந்த ஸ்தானத்துல இருக்கிறார், இவர் நினைச்சா அவங்க ஒன்று இல்லாமல் பண்ணிடலாம், பழி வாங்கலாம், ஜெயில தூக்கி போடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா யோசேப்போ தன்னுடைய அன்பை காட்டி அவங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்தார். அப்ப அவர் சொல்ற, நீங்க எனக்கு தீமை செய்தீங்க, ஆனா அதை தேவன் நன்மையாக மாற பண்ணினார். அப்ப இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் தீமை செய்கிறது இருக்கும்போது அது நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்ப ஒருத்தர் நீங்க ஆசீர்வதிக்கும் போதுதான் நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும். அப்ப அதுதான் ஆண்டவர் சபைக்குள்ளேயும் அப்படிதான் வச்சிருக்கிறார். ஒருத்தர் துக்கப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணணுங்க, விசாரிக்கணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும், பரிந்து பேசணும், உங்கள் அன்பை வெளிப்படுத்தணும். யாருக்கோ என்னமோ நடக்குதுன்னு நினைக்கக்கூடாது. சபை என்பது ஒரு குடும்பம். அப்ப உங்களோட தனிப்பட்ட குடும்பத்திலையும் தேவ அன்பினாலே நீங்க நிரப்பப்படணும். இது எப்படி நடக்கும்னா, ரோமர் 5:5 சொல்கிறது, தேவ ஆவியானவர் அவருடைய அன்பை நம்ம இருதயத்திலே என்ன பண்ணுகிறாராம், ஊற்றுகிறார். அந்த அன்பினாலே நம்ம நிரப்பப்பட்டாதான் நாம் ஜெயம் எடுக்க முடியும், அன்பு காட்ட முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பு உடையவர்களாக நம்ம மாறணும்.
அப்புறம் இன்னொரு சபைக்கு சொல்லும் போது சொல்றாரு, அதாவது அதை வெளிப்படுத்தினவன் இன்னொரு உன்னுடைய குறை உண்டு என்று சொல்லுகிறார். நான் விவரமா சொல்லல. 14வது வசனம், ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்து பிள்ளையாவுடைய போதகம் இடத்தில் கை கொள்ளுதல் இடத்துல உண்டு. அப்படின்னா இது நான் சுருக்கமா சொல்லிடுறேன். பீலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவரை ஆசீர்வதித்தா எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. பாலாக் என்ற ராஜா போய் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, அவர் வாயை திறந்தாலும் என்னதான் வந்துச்சுங்க? ஆசீர்வாதம் தான் வந்துச்சு. ஆனா அந்த பீலேயாம் என்ன பண்றாரு, இது எப்படி இந்த ஜனங்களை சபிக்கிறார்? உண்மையான தீர்க்கதரிசி கிடையாது, ஒரு குறி சொல்லுகிற தீர்க்கதரிசின்னு வச்சுக்கோங்களேன். அவன் பணம் எதிர்பார்த்து அவன் சொல்றான் அந்த பாலாக் ராஜா கிட்ட, நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், எமோரியருடைய பெண்களை அவர்களுக்குள்ள நீங்க அனுப்புங்க. அவங்க அனுப்பும் போது அவர்கள் அந்த என்ன சொல்ல கவர்ந்து இழுத்து அந்த ஜனங்களை வஞ்சிக்கும் போது, அவர்கள் பாவம் செய்யும் போது ஆண்டவர் அவர்களை வெறுத்து விடுவார். அப்ப நீங்க அந்த ஜனங்களை என்ன பண்ணலாம், சீக்கிரமா அவர்களை தோற்கடித்து விடலாம் என்ற ஒரு தவறான ஆலோசனையை சொன்னார். அதனாலதான் சொன்னேன், வேதத்துல அநேக காரியங்கள் வஞ்சிக்கிறவர்கள், ஏமாற்றுகிறவர்கள், தவறான போதிக்கிறவர்கள் வருவாங்க. ஆனா வசனத்தால நிரப்பப்படும் போது நீங்கள் அதை ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப அந்த வசனம் சொல்கிறது, இந்த வேசித்தனத்திற்கும் இதற்கும் புசிக்கிற, அதாவது விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் இடம் கொடுத்தா தப்பு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் தான் இந்த யாருன்னா பிலேயாமுடைய போதகம், நிக்கோலாய் மதஸ்துடைய போதகம், இதெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு அநேகர் புற மதத்தினுடைய காரியங்களை கை கொள்ளுகிறவர்கள் நமக்குள்ளேயும் இருக்கிறோம். அதாவது புறஜாதிகள் எப்படி செய்யறாங்களோ அதை நம்ம செய்தோம், ஆனால் பிசாசுக்கு நாம இடம் கொடுக்கிறோம். இன்னைக்கு அநேகர் மரித்தவர்களுக்கு போட்டோ வச்சு என்ன பண்றாங்க, படைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி சாப்பாடெல்லாம் வைக்கிறாங்கன்னு வைங்க. அது மிக முக்கியமாக தவறானது. அது பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள். அப்படி செய்யவே கூடாது. இன்னைக்கு உலகத்தார் செய்யறாங்க என்று சொல்லி அவர்களை போல ஒரு ஃபங்க்ஷன் வச்சா அதுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு உள்ள துணிச்சிடுறாங்க, ஒரு விளக்க பத்த வச்சிடறாங்க. இல்லாவிட்டால் இந்த சந்தனம் பூசி அந்த பிள்ளைகள் பெரிய பொண்ணாகும் போது என்ன பண்றாங்க, சந்தனம் பூசி என்னென்னமோ செய்யறாங்க. அதெல்லாம் நம்ம எதற்கு கொடுக்கிறோம்னா பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். நீங்கள் எதுவுமே நீங்க என்ன பண்ணாது, புறஜாதியுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளவே கூடாது. தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஒரு ஃபங்க்ஷன் தான், நீங்க நல்லா 1/2 மணி நேரம் பாட்டு பாடி நல்ல வசனத்தை படித்து ஜெபம் பண்ணாலே போதுமானது. வசனத்தில இறந்து போனோடைய வசனத்தை போட்டோ போட்டு மாட்டி வைக்கிறது, அவங்களுக்கு முன்னாடி நின்று செய்கிறது, இதெல்லாம் பிசாசை நீங்கள் வரவழைப்பதற்கு வாய்ப்பாக அமைந்து விடும். அது நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க, செய்யக்கூடாது. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. மற்றவர்கள் செய்யறது போல செய்யக்கூடாது. இன்னைக்கு அநேகர் கள்ள உபதேசங்கள் வந்துருச்சு. ஏன்னா தீபாவளி கொண்டுனா நம்மளும் கொண்டாடலாம், பொங்கல் கொண்டாடுனா நம்மளும் கொண்டாடலாம், அப்படியெல்லாம் இருக்குது. ஆனா அது நம்ம செய்யக்கூடாது. நாம் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். உலகத்திலிருந்து நாம் ஆண்டவர் நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் செய்யும் போது பிசாசு உள்ளே வருவதற்கு நாம் என்ன பண்ணி கொடுக்கிறோம், இடம் கொடுத்து விடுகிறோம். அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, செய்யக்கூடாது. வேதத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்க. அப்படி நம்ம செய்யும் போது ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்க. 3வது ஒரு குறையை நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னொரு சபையை குறித்து சொல்லப்பட்டது 20வது வசனம், ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவர்களுக்கு இடம் கொடுக்கிறாய். இங்கேயும் பார்க்கிறோம், இடம் கொடுக்கிறாய். யாருக்கு இடம் கொடுக்கிறாய், அந்த எசபேல் ஆவிக்கும் வஞ்சிக்குவதற்கு இடம் கொடுக்கிறாய். பிசாசின் கிரிகளுக்கு இடம் கொடுக்கிறாய். விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீ இதெல்லாம் தப்பு இல்லை என்று சொல்லி இடம் கொடுக்கிறாய். இந்த முதல்ல இருக்கிற சபையில பார்க்கும்போது விசுவாசிகள் தவறான பாவத்தை செய்தார்கள். இங்க சபையில பார்க்கும்போது ஊழியக்காரர்களே அந்த தவறுகளை செய்யும்படி பிசாசானவன் அவர்களை வஞ்சிக்கிறான். அப்ப அதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, இடம் கொடுக்க கூடாது. எந்த சபையிலும் பரிசுத்தத்திற்கு இடம், பரிசுத்தத்திற்கு குறைவு வரவே கூடாது. அல்ல, ஏன்னா பிசாசுக்கு தெரியும், இவர்களை இந்த பாவத்தில விழ வைத்து விட்டால் இவர்கள் எங்க போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணுவது பிசாசுடைய வேலை.
பரிசுத்த குலைச்சல் ஏதாவது ஒரு வகையிலே பிசாசு உள்ள வந்து இவள் என்ன பண்ணிடணுங்க, பரிசுத்த குலைச்சலை கொண்டு வர, அசுத்தமானதை செய்ய பிசாசு நம்மளுக்கு நம்ம இடம் கொடுத்தா உள்ள வருவான். இடம் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, உள்ள வந்துருவான். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து இதெல்லாம் உனக்கு குறை இருக்குன்னு சொல்லக்கூடாது. நீ பரிசுத்த, ஏன்னா ஆண்டவர் நம்ம பார்க்கும்போது சில நேரத்துல நம்முடைய ஜெபத்துக்கு முன்னாடி எதை பார்க்கிறாருங்க, இருதயத்தின் பரிசுத்தத்தை பார்க்கிறார். அக்கிரம சிந்தையோடு நம்ம ஜெபித்தால் ஆண்டவர் நம்ம ஜெபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். வசனம், செவி கொடுக்க மாட்டார். அக்கிரம சிந்தையோட பாவத்தோடு கூட இருந்தா ஆண்டவர் நமக்கு ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது. அப்போ நம்ம பரிசுத்தம் நிறைந்தவர்களாக, பரிசுத்தத்திற்கு எல்லையே இல்லை. இன்னைக்கு நம்ம பரிசுத்தமா இருந்தா நாளைக்கு இதை விட, அடுத்த நாள் இதை விட பரிசுத்தம் உள்ளவன் இன்னும். இதுதான் ஆண்டவருடைய தீர்ப்பு. அநியாயம் செய்கிறவன் ஆண்டவர் வந்து யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். யாரையும் வந்து முடிவு எது பிடிச்சு கழுத்தை பிடிச்சு நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ண மாட்டார், தள்ள மாட்டார். நீங்க நினைச்சா பரிசுத்தமா இருக்கணும், அதாவது நீங்க நினைச்சா பாவம் செய்யலாம், ஆனா நீங்க அதுக்கு எதிர்த்து நின்று பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவளுக்கு நான் மனம் திரும்பும்படி இடம் கொடுத்தேன், அவளோ மனம் திரும்பாம போனனால அவளை கட்டல் கிடையாக்குவேன், மனம் திரும்ப அவள் உபத்திரவத்திலே தள்ளுவேன், அவளுடைய பிள்ளைகளை கொள்ளுவேன், நான் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர் என்று சொல்லி அவங்க கிரியைகளுக்கு தக்கபடி நான் பலன் அளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், பரிசுத்தம் நிறைந்தவர்களா இருக்கணும். அல்லேலூயா. சத்தியத்தை கை கொண்டு நடக்க வேண்டும், சத்தியத்தை கடைபிடித்து நடக்க வேண்டும். குறி கேட்கறது தவறு, இது முதல் பாயிண்ட்லயே நான் வரேன். குறி கேட்கறதும் தவறு, ஜோசியம் பார்க்கறது தவறு, நாள் பார்க்கறது தவறு. இதெல்லாம் வேதத்துல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப இதெல்லாம் செஞ்சா நீங்க யாருக்கு இடம் கொடுப்பீங்க, பிசாசுக்கு இடம் கொடுப்பீங்க. அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய இருதயம் வந்து பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க, இடம் கொடுக்க கூடாது. அப்ப எதனால நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் சொல்லுங்க, தெய்வ பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். இரண்டாவது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். மூன்றாவது வசனத்தினாலே நாம் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். நான்காவது விசுவாசத்தினாலே நாம் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். ஐந்தாவது துதியினாலே நாம் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். என்ன குறை இருக்கக்கூடாதுங்க, அன்பு காட்டுகிற குறை நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதாவது வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். மூன்றாவதாக பரிசுத்த குலைச்சல், பரிசுத்த குறைவு நமக்குள்ள இருக்கு. அப்ப நிறைந்து இருக்க வேண்டும். அதுலயும் நம்ம எப்படி இருக்கணுங்க, நிறைவு 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 நிறைவு. அப்போ நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை நான் தேவ ஆலயத்திலே தூணாக்குவேன், அவனை நான் ஆசீர்வதிப்பேன், அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் பரலோகத்திற்கு போக முடியும். ஒவ்வொரு சபையிலையும் குறைகள் இருந்தது. 3 சபைகளையும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மொத்தம் 7 சபைகளிலே 6 சபைகளிலும் குறைவு இருந்தது. ஆனா அதுலயும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. அந்த சபையில் யார் இருந்தாங்க, ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் பரலோகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்படியாக நம்ம ஒவ்வொரு காரியத்திலே ஜெயம் கொள்ளுவோம், நிரப்பப்படுவோம். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, தெய்வ வார்த்தையினாலே நிரப்பப்பட்டு, நம்ம வந்து நம்முடைய இருதயம் வந்து காலியா இருக்கக்கூடாது. காலியா இருந்தா பிசாசு உள்ள வருவான். நிரப்பப்படும் பொழுது ஆண்டவனுடைய குறைகள் எல்லாம் மாற்றி நம்மளை ஆசீர்வதிப்பார்.